துதியுங்கள் ஏக்கத்தினால். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். காலமோ கைதாளமோ முழங்கிட நல்லவரே உம்மை துதிக்கிறோம். அவர் மாறாத தேவன், உன்னதத்தில் மறைத்து பாதுகாக்கிறவர், தீங்கு நாளிலே மறைக்கிறவர், தீங்கு நாளிலே மறைத்து பூமியில் எந்த தீங்குக்கும் ஒப்பு கொடுக்காதவர், தீங்கு நாளிலே சட்டைகளை விரிக்கிறார். மகளே உன்னை மறைத்துக் கொள்வேன். ராஜாதிராஜன், அவ்வளவு நல்ல தேவன், நல்ல மருத்துவர், நல்ல தகப்பன், நல்ல நண்பர். ஆமென். நல்லே எல்லோரும் கண்களை மூடி ஆவியிலே நிரம்பி தேவனை துதி. சூரியனே சூரியனே சந்திரனே தேவனை துதியும். ஒளியுடனே எங்கள் உள்ளம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அக்கினியே கல் கம்பீரத்தோடு நம்முடைய கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். ஓ பெரியவரே, ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா. ஒரே ஒரு சரணத்தை பாடுவோம். துதியுங்கள் பிள்ளைகளே, தேவனை துதியுங்கள். வாழ்வதனை உம்மை உயர்த்துகிறோம்ப்பா, உம்மை உயர்த்துகிற ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டவரே, பெரியவரே, பிரபுக்களே, வந்திருக்கிற பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய ஆவியானவருடைய பிரசன்னம் எல்லோரையும் இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ஆமென். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன், ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய ஆவியின் பிரசன்னம். ஆமென். நீர் பெரியவர், நீர் நல்லவர், நீர் ஜெபத்தை கேட்டவர், நீர் உயர்ந்தவர். ராஜாதிராஜனாவே. நல்ல கரங்களை தட்டி ஆராதிப்போம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். வசனத்தை அனுப்பி நம்மை விடுதலையாக்குகிற கர்த்தர், வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிறவர். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். எல்லாரும் கண்களை மூடி ஹாலில் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆமென். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். இந்த 11வது மாதத்துல எங்களை கொண்டு வந்தவரே, நல்லவரே உம்மை நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சோவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு பணிந்து கொனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன். காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன். காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே
தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம். ஆமாண்டவரே, எங்கள் நடுவிலே கர்த்தர் அசைவாண்டினபடியினால் நன்றி. தேவ கிருபை எங்களோடு கூட நிறைந்தபடியினால் நன்றி. என் ஆவியானபடிய தயவுள்ள கரம் எங்களை ஆண்டவரை பாதுகாத்தபடியினாலும் மகிமையினால் கர்த்தர் முடிசூட்டி கொண்டபடியினாலும் தெய்வ சமூகத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து சொல்ல இருக்கிறோம். தெய்வ கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் நிறைவாய் நடத்த பொறுப்படுத்திக் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அமர்ந்து கொள்ளுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கையெல்லாம் உயரவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரன், நான் இன்றைக்கு மற்ற சபைகளிலே பேசுகிற பொழுது பேசுவதைப் போல நான் ஆரம்பிக்கலாம் என்று யோசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் சொல்லுங்கள், இல்லை எங்கள் குறியாவெல்லாம் அப்படியெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. பிரைஸ்ல கர்த்தர் நல்லவர். ஆமென். கரெக்டாக மணி 12:44, 12:45 மணி. அங்கே 5 நிமிஷம் கொஞ்சம் லேட்டாக காட்டுது, எனக்கு 5 நிமிஷம் கூட காட்டுது. சோதரம், எத்தனை மணிக்கு ஆராதனை முடிக்கணும்? நீங்கள் சொல்கிற நேரத்துக்கு முடிச்சிடுவேன். ஆவியானவர் எப்போ முடிக்கிறாரோ, பிரைஸ்லா, பிரைஸ்லா, அல்லேலூயா. சோதரம், நான் விரும்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், உங்களையெல்லாம் பசி வர்றதுக்குள்ளே சாப்பிட அனுப்பிடுவேன்னு விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சந்தோஷமா அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அப்படின்னா நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருப்பீங்க. ஆமே. இந்த டயபெட்டிக் பேஷண்ட்டுடைய பிரச்சனை என்னன்னு யாருக்கு தெரியுமோ தெரியாத, முன்னனுக்கு ஊழியக்காரனுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் அவர் மயங்கி உள்ளதுக்கு முன்னே உங்களை அனுப்பிடுவார். ஆமென். சந்தோஷமாய் கர்த்தர் நல்லவர். ஆமென். சோதர, இப்போ தான் நிறைய பேர் முகத்தில் சிரிப்பது. அப்பா, நமக்கு அப்போ கவலை இல்லை, அவர் பார்த்துக்கிடுவார். கர்த்தர் நல்லவர், தேவ கிருபை கூட இருப்பதாக. சோதரா, நான் ஏற்கனவே சொன்னேன், இங்கே நிற்கிற அநேக பேர் சோதரம் ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டே நான் கடந்து போகிறேன். அநேக பேர், சிலர் நீங்கள் உங்களுடைய வேலையை நிமித்தமாக இரவு வேளைகளில் வெளியே போயிடுறீங்க. சோதரம், சிலர் நீங்கள் வேலை முடிந்து வீட்டிற்கு தாமதமாக வர. ஆனால் நிறைய பேர் வீட்டில் இருந்தும் இந்த ஒரு வார ஆராதனை ஜெப மீட்டிங்கை, சோதரம் பிரேயர் மீட்டிங்கை நிறைய பேர் தவற விட்டு இருக்கீங்க. ஆமே. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நிறைய சத்தியத்தையும் நிறைய ஆசீர்வாதத்தையும் இந்த வாரத்தில் நீங்கள் தவற விட்டுருக்கீங்க. ஆமே. நீங்கள் விசுவாசிங்கள், நீங்கள் அதெல்லாம் எங்கேயா அப்படின்னு கேட்டீங்களோ இல்லையோ தெரில, ஆனால் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டவர்களுக்கு அது தெரியும். ஆமேன். அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா. நான் இந்த ஒரு வாரமாய் கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நேற்றைய தினம் நடைபெற்ற வர ஆராதனைகள், அந்த ஜப ஆராதனைகளில் ஒவ்வொரு செகண்டும் கர்த்தருடைய அந்த பிரசன்னம் அப்படியே ஃபுல்லாக அப்படியே நிரம்பி நின்றதை பார்த்தேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ கிருபை நம்மோடு கூட இருக்கட்டும். ஆமென். ஆவியானவர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பார். இந்த நாட்களில் நாம் இந்த ஜபத்தை மறுரூபமாக்குதலின் ஜபம் என்று சொல்லி நான் உங்களோடு கூட பேசியிருந்தேன். மறுரூபமாக்குதலின் ஜபம் அப்படின்னா, ஒரு மனுஷன் மறுரூபமாக்கப்படணும் அப்படின்னா என்ன சொன்ன, இன்றைக்கு இந்த ஜப ஆராதனைய கடைசி நாள் முடிந்தால் இன்றைக்கு இந்த ஜப ஆராதனையில் கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஆமென். அல்லேலூயா. முடியாதவர்கள், இயலாதவர்கள் கிடையாது. இயலாதவர்களுக்கு கர்த்தருடைய கிருபை அப்படியே உங்கள் மேலே வந்து இறங்கும். சோதரன், வீடுகளில் இருங்க. முடிந்தவர்கள் இந்த கடைசி நாள் ஜப ஆராதனையிலே கலந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். இன்றைக்கு நாம் சோதரன் விசேஷமான சோதரன் நம்முடைய காரியங்களுக்காய் நாளை தான் நடைபெறுகிற தண்ணி ஒருத்தலுக்காய் ஜபிக்க காத்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன்.
அல்லேலூயா. சோதரம் இந்த மறுரூபமாகுதலுக்குரிய அந்த கிருபை என்ன எப்படி என்னிடத்தில் கிரியை செய்தனா, நான் இத்தனை நாள் அந்த ஆராதனைகளிலே சொன்ன காரியங்களை நான் சுருக்கமாய் சொல்லி போக சோதரம் ஆசைக்கிறேன். என்ன அப்படின்னா, நான் மறுரூபமாக்கப்படணும்னா முதலாவது சோதரம் நான் உலகத்தோடு கூட சோதரம் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அப்படியானா சோதரம் உலகத்தோடு கூட காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, உலகத்தோடு கூட சமரசம் பண்ணாத ஒரு வாழ்க்கை வாழுகிறவனாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் அந்த வசனத்தை ரோமர்கள் நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வீடுகளில் சென்று வாசித்துக் கொள்ளுங்க. ரோமர் 12:2 வாசித்தீங்கன்னா அந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நல்ல கவனிங்க. டோன்ட் காம்ப்ரமைஸ் வித் வேர்ல்ட், டோன்ட் காம்ப்ரமைஸ் வித் மேன், டோன்ட் காம்ப்ரமைஸ் வித் ரிலேஷன்ஸ், டோன்ட் காம்ப்ரமைஸ் வித் எனி அதர்ஸ். சோதரன் எதாயிலும் எவைகளோடு கூடவாயிலும் சோதரன் உலகத்தோடு கூட மனிதனோடு கூட உங்களுடைய உறவினர்களோடு கூட மற்ற எவர்களோடும் கூட தேவ விஷயத்திலே காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்ளாதீங்க, தேவ விஷயத்திலே சமரசம் செய்து கொள்ளாதீர்கள். அல்லேலூயா. இந்த சமரசம் செய்து கொள்ளுகிற வாழ்க்கை சில நேரங்களில் என்னை மறுரூபமாக்குதலுக்கு கொண்டு போய், இந்த மறுரூபமாக்குதல்னா நான் இன்றைக்கு இருக்கிறது வேறொரு ரூபமாய் மாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மறுரூபமாக்குகிற இந்த கிருபையை தான் கர்த்தர் நமக்கு. அப்படின்னா நான் எப்பொழுது உலகத்தோடு கூட காம்ப்ரமைஸ் பண்ணலையோ, சமரசம் செய்து கொள்ள, அப்படின்னா இந்த சமரசம் செய்து கொள்ளாதுக்கு ஏன் நான் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது அப்படின்னா, அந்த சமரசம் செய்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கு எனக்கு என்ன தேவை அப்படின்னா, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுவது. அல்லேலூயா. எப்படி அறிந்து கொள்ளணுமா? பகுத்தறிந்து கொள்ளணுமா? அந்த ரோமர்கள் நிருபம் 12:2 சொல்லுகிறது, தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க. எதெல்லாம் தேவனுடைய சித்தம்? நன்மைக்கு ஏதுவான தேவனுடைய சித்தம், பிரியமான தேவனுக்கு பிரியமான தேவனுடைய சித்தம், பரிபூர்ணமான தேவ சித்தம். அல்லேலூயா. தேவ சித்தம் 3 வழியில் செயல்படுது. ஒன்று தேவன் நன்மைக்கு ஏதுவான தேவ சித்தம், தேவனுக்கு பிரியமான தேவ சித்தம், சோதரம் ஒன்று, இன்னொன்று பரிபூர்ணமான தேவ சித்தம். என் வாழ்க்கையில் செயல்படுகிறது எவ்விதமான தேவ சித்தம் என்பதை நான் பகுத்தறிந்து கொள்ளுகிற ஒரு மனநிலை எனக்கு வேணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பகுத்தறிகிற ஒரு மனநிலை. என் வாழ்க்கையில் என்ன தேவ சித்தம் செயல்படுகிறது அப்படின்னா, இந்த தேவ சித்தத்திற்கு நான் என்ன செய்யணும்? இந்த நன்மையான தேவ சித்தம் செயல்படணும்னா நான் விசுவாச அறிக்கைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் இந்த செய்திகள் நீ பொழுது சொன்னேன், நான் சோதரம் நன்றாய் இருப்பது, நான் நன்றாய் வாழுவது தேவனுக்கு சித்தம். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய சோதரம் சொல்லுவோம், கர்த்தர் எனக்கு நிறைய பணம் தந்துட்டா நான் தேவனை என்ன செய்திருவேன்? மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி ஜபிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமை கர்த்தர் செல்வ சீமானாய் வைத்தார், அவன் விசுவாசிகளின் தகப்பனாய் ஆயினான். ஆமென். அப்படின்னா நாம் எல்லாரும் யாரு? நாமெல்லாம் யாரு? விசுவாசிகள். நீங்கள் நல்ல கவனிங்க. விசுவாசிகள் அப்படின்னா தேவன் தருகிற விசுவாசத்தை பிடித்து கொண்டு நிற்பவர்கள். என்னுடைய தகப்பன் யாரு? எங்கள் அப்பா எப்படி இருந்தார்? செல்வ சீமானாய் இருந்தார். அப்படின்னா நானும் செல்வ சீமானாய் இருப்பதற்கான உரிமை பெற்றவன். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு சோதரம் ஒரு மனிதன் சொன்ன, ஆண்டவரே பரிபூர்ணம் அடைவதனால் உம்மை நான் மறுதலியாதபடிக்கும், தரித்திரம் அடைவதனால் சோதரம் உம்மை பரிபூர்ணம் அடைவதனால் சோதரம் தரித்திரம் அடைவதனால் உம்மை மறுதலியாதபடிக்கும் அன்றன்றுள்ள ஆகாரத்தை எனக்கு அளந்து தார, அன்றன்றுள்ள அப்பத்தை அளந்து தாரன்னு சொன்னால், இயேசுகர் சொன்ன அன்றன்றைக்குள்ள அப்பத்தை தாரம் தானே கண இல்லைங்க. கர்த்தர் நிறைவாய் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அன்னைக்குள்ள அப்போ எனக்கு வேணும் அப்படின்னா நான் காலையில் எழும்பி நாளைக்கு இன்னைக்கு காலையில் என்ன செய்யணும் யோசிக்கிற ஒரு நிலைமை என் வீட்டில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆமென்.
அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சோதரன் விரைவாக நான் கடந்து போகிறோமே. அடுத்தது தேவனுடைய பிரியமான சித்தம். கர்த்தருக்கு ரொம்ப பிரியமான சித்தம் என்ன அப்படின்னா, தேவன் என்னோடு கூட வசிப்பது. ஆமென். ஆண்டவர் எதை ரொம்ப விரும்புகிறார் தெரியுமா? தன்னுடைய ஜனங்களோடு கூட வசிப்பு. ஆண்டவர் சொல்கிறாரு, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவ சத்தத்தை கேட்டுதான் ஆதாமும் ஏவாளும் ஒளிந்து கொண்டார்கள். நீங்கள் நல்ல கவனிங்க சோதரன். தேவன் மனிதனோடு கூட உலாவ வேண்டும், மனிதனோடு கூட பேச வேண்டும், மனிதனோடு கூட தங்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஆனால் நாம் மட்டும் என்ன செய்கிறோம் தெரியுமா? அவர் ஒரு நல்ல ஃபோட்டோ மாடல் அவரை மாற்றி நல்ல ஃப்ரேம் போட்டு ஆணி அடித்து மேலே தொங்க போட்டு அதில் ஒரு லைட்டையும் வச்சு அவர் அங்கேயே இருந்துக்கார இங்கே வராதுன்னு சொல்லிடுறோம். ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிங்க சோதரம். தேவனுக்கான என்னுடைய இல்லத்திலே தனியான ஒரு இடம் தேவனுக்கென்று ஒதுக்கிறோமா? கர்த்தர் என் கூட வாசம் பண்ணணும்னு எல்லாரும் விரும்புகிறாங்க. என் ஜபத்திற்காய், நான் தேவனை தேடுகிறதற்காய், நான் தேவ சமூகத்தில் நிற்பதற்காய், தேவனோடு கூட பேசுவதற்காய், நானும் தேவனும் உரையாடுவதற்காய், தேவன் என் வீட்டில் வசிப்பதற்காய் ஒரு இடத்தை நாம் உருவாக்குகிறோமா? ஆமே. நாங்கள் சொல்லலாம், ஐயா என் வீடு கட்டி ரொம்ப நாள் ஆச்சு, என் வீடு சின்ன வீடு, இதிலெல்லாம் ஒதுக்குறதுக்கு எனக்கு இடம் இல்லை. பெரிய வீட்டுக்கானங்க, பெரிய கட்டுறவங்க ஜபாரன்னு ஒதுக்குவாங்க, நான் ஒரு அறையை உங்களுக்கு ஆக்கி கொடுக்க. அப்படி தேவனுக்கான சோத்திரம் ஒரு சிறிய இடத்தை ஒதுக்கி கொள்ளுங்கள். ஆமே. சுனமியாள் என்கிற ஸ்ரீ சொன்னால், எலியாவிற்காய் சோதரம் ஒரு அறையை ஒதுக்கினால், அங்கே ஒரு மேடை போட்டால், அங்கே ஒரு குத்துவிளக்க வைத்தால், அங்கே ஒரு சோதரம், அங்கே ஒரு நாற்காலியை போட்டால், தேவனுடைய மனுஷன் வந்து பொழுதெல்லாம் தங்க. இதுதான் கர்த்தர் விரும்புகிறது. உங்களுடைய இல்லத்தில் தேவன் வசிப்பதற்காய், தேவன் உங்களோடு கூட இருப்பதற்காய் ஒரு சிறிய சோதரம், இன்னும் சிறிய இடம் சோதரம், 1 ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தாலும் அது அவருக்கான இடம் என்பதை ஒதுக்கி என்னைக்கு நிற்கிறோம் அன்றைக்கு அவர் நம்மோடு கூட வசிக்க ஆரம்பித்து விடுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இது தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள பிரியமான இடம். அது தேவனை நீங்கள் சந்திக்கிற இடமாக இருக்கட்டும். 3வது எது பரிபூரணமான சித்தம் அப்படின்னா, வாக்கு தத்தத்தை சுதந்தரித்து கொள்வது. அல்லேலூயா. நம்முடைய சோதரம் வாழ்க்கைக்குரிய வாக்கு தத்தத்தை கர்த்தர் தந்திருப்பார். இந்த வருஷத்திற்குரிய வாக்கு தத்தத்தை கர்த்தர் தருகிறார். இந்த மாதத்திற்குரிய வாக்கு தத்தத்தை தருகிறார். இதை தாண்டி இன்னும் நம்முடைய திருச்சபையில் இன்னொரு காரியம் நடக்கிறது. என்னுடைய பிறந்த நாள், என்னுடைய திருமண நாள், என்னுடைய பிள்ளைகளுடைய பிறந்த நாளுக்கெல்லாம் வாக்கு தத்தம் கிடைக்கிறது. ஆமென். எத்தனை பேர் இதை பெரிய காரியமாக எடுத்து அதை ஜெபம் பண்றீங்கன்னு தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, வாக்கு தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ளுவது தேவனுடைய பரிபூர்ண சித்தத்திற்கு வழிவகுக்குது. ஆமென். எங்க தேவனுடைய பரிபூர்ண சித்தம் எங்க இருக்குன்னா, வாக்கு தத்தங்கள்ல இருக்குது. அல்லேலூயா. என் சொந்த லைஃப் டைம் வாக்கு தத்தத்தை, என் லைஃப் டைம் வாக்கு தத்தத்தை சொல்ல 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 சொல்ல, என் லைஃப் டைம் வாக்கு தத்தத்தை சொல்ல சொல்ல நீங்க தேவ சமூகத்தில் இருக்க. நான் நேற்றைய தினம் சோதரம் இந்த ஆராதனை சொன்னேன், உங்களுக்கு கர்த்தர் வாக்கு தத்தத்தை சோதரம், அதாவது மற்றவர்கள் வந்தால் ஆசீர்வதிக்கக்கூடிய வாக்கு தத்தத்தை, தேவரீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு கர்த்தர், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. சோதரன், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாயாக. இந்த மாதிரி வாக்கு தத்தங்களை சோதரன் உங்கள் வீட்டுக்கு முன்ன பெருசாக ஒரு மனிதன் ஏறி வரும்போது பார்க்குற மாதிரி வைங்க. வருகிறவர் எல்லாம் ஆசீர்வதிப்பார்கள், உங்கள் இல்லம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமே. உங்க லைஃப் டைம் வாக்கு தத்தத்தை நீங்க பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல எழுதி வைங்க. உங்க லைஃப் டைம் வாக்கு தத்தத்தை பார்க்குற மாதிரி சொல்லுங்க. அடிக்கடி பேச ஆரம்பிங்க. நீங்கள் சமையல் பண்றீங்களா, அம்மாமார் சமையல் பண்றீங்களா, அந்த வாக்கு தத்தத்தை சொல்லிக்கிட்டே சமையல் பண்ணி பாருங்க. அந்த வருடத்துக்கு வாக்கு தத்தத்தை சொல்லி முழங்கால் போட்டு ஜபிங்க. கர்த்தரை சந்திக்கிற இடத்துல அந்த வாக்கு தத்தத்தை தேவனுக்கு ஞாபகம் ஊட்டுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இது எல்லாம் என்னுடைய ஆசீர்வாதத்தை நிவர்த்தியாக்கி விடுமா? தேவ சமூகத்தில் இது எல்லாம் நான் சொல்கிறேன். இப்போ மறுரூபமாகன்னா, நான் முதல்ல சொன்னேன், திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். சோதரன், நான் உலகத்தோடு கூட காம்ப்ரமைஸ், உலகத்தோடு கூட சமரசம் செய்து கொள்ளக்கூடாது. தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடைபெறுகிற ஒவ்வொரு சித்தத்தையும் பகுத்தறிந்து தேவன் இந்த நன்மைக்கு பிரியமான பரிபூர்ண எந்த சித்தம் செயல்படுதுங்க, இதை எல்லாத்தையும் நான் பெற்றுக்கொள்ளணும். சோதரன் செய்துட்டு
இன்னொரு வசனம் சொல்லுகிறது, அதே பகுதி சொல்லுகிறது, உங்கள் மனம் புதிதாகிறதுனால. அல்லேலூயா. இன்னைக்குள்ள செய்தி, உங்கள் மனம் புதிதாக. இந்த இவைகளோடு கூட இணைந்து உங்கள் மனம் என்ன செய்யணும்? புதிதாய் மாறணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்கள் மனம் புதிதாக. இப்போ எனக்கு இது சோதரம், இந்த செய்தி ஒருவேளை உங்களுக்கு படிப்பினையை போல, ஒரு டீச்சிங்கை போல, அல்லாவிட்டால் ஒரு பைபிள் ஸ்டடியை போல சோதரம் ஒருவேளை இருக்கலாம். சோதரம் புரிந்து கொள்ளுங்கள், செய்ய ஆரம்பிங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். எனவே நான் இது முழுவதுமாய் அந்த பிரசங்க நடைமுறையிலே நான் பேசிவிட்டு போக விரும்பவில்லை. காரணம், இது கர்த்தர் தருகிற ரகசியங்களின் ஆதாரங்கள். அல்லேலூயா. தூங்குறவங்க எல்லாம் அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். நல்ல கவனிங்க. என் மனம் புதிதாகணும். என் மனம் புதிதாகணும்னா நான் என்ன செய்யணும்? வாசிங்க எசேக்கியேல் 36வது அதிகாரம் 26வது வசனம். யாராவது ஒரு ரோயை வாசிக்கலாம். எசேக்கியேல் 36:26. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ என் மனம் புதிதாய் மாறணும்னா நான் என்ன செய்யணுமா? வேதம் சொல்லுகிறது, சோதரம், எனக்குள்ளாய் ஒரு புதிதான ஒரு ஆவி எனக்குள்ள வேணும். ஆமென். அல்லேலூயா. எனக்குள்ளாய் ஒரு புதிதான ஆவி எனக்குள்ள வேணும். நல்ல கவனிங்க. அப்படின்னா இதுவரை இருந்த ஆவி என்ன? நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், நான் தேவ சமூகத்தில் நிற்கிறேன், தேவனோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன், தேவ வாழ்க்கையில் நடக்க. அப்போ ஐயா, ஏற்கனவே தேவ சொத நான் உலகத்தோடு கூட காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. தேவனுடைய சித்தம் அறிந்து கொள்ள இதை அறிகிறதுனால புதிய ஆவி வருமா? இதை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆமென். இவைகளோடு கூட சேர்ந்து ஒரு புதிய ஆவி என் உள்ளத்தில், ஒரு மனிதனை நான் உங்களுக்கு காண்பித்து தரப்போகிறேன். அல்லேலூயா. சந்தோஷமா? அல்லேலூயா. யார் இந்த மனிதன்? இந்த மனிதன் பேதுரு. என்னோடு கூட வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கான சுவிசேஷம் 5வது அதிகாரம். லூக்கான சுவிசேஷம் 5வது அதிகாரம். லூக்கான சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். வாசிக்கலாம். 5:3 5:1-2-3 வாசிங்க. அவ திரளான ஜனங்கள் வேத வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். அவைகளை விட்டு இறங்கி படகுகளை அலசி கொண்டிருந்தார்கள். அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ண. போதும். யார் இந்த சீமோன் பேதுரு? அல்லாவிட்டால் யார் இந்த பேதுரு? இவனை மட்டும் நான் உங்ககிட்ட காட்டி தந்துட்டு இவனுடைய வேறு ஆவி, புதிய ஆவிக்காய் நான் உங்களுக்கு நடத்த போகிறேன். ஆமே. இந்த பேதுரு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் ஒரு மீன் பிடிப்பவன். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனுடைய தொழில் அவன் எக்ஸ்பர்ட்டுங்க. அவன் செய்கிற வேலையில் அவன் எக்ஸ்பர்ட்டு. இப்படி அந்த எக்ஸ்பர்ட் அவனுடைய செய்கிற வேலையில் திறமையானவனாக இருக்கிற இந்த பேதுரு சோதரன் ஒரு நாள் கடலில் வலைகளை அலசி கொண்டிருந்தான். சோதரன் அவனுக்கு எதுவுமே கிடைக்கல. இயேசு கிறிஸ்துவும் அங்கு வருகிறவர் அந்த படவில் ஏறுகிறார். அது சீமோனுடையதான் இருந்தது. இப்பொழுது இந்த படகுல ஏறும்போது இந்த படகு ஒன்றுமே இல்லாத ஒரு படகு. அல்லேலூயா. அல்லேலூயா.
இந்த படகுல ஏறும்போது இயேசு கிறிஸ்து உங்களை சந்திக்கும் போது, தேவன் உங்களுக்குள்ளாய் ரட்சிப்பு கிரியைகளை தரும் பொழுது, கர்த்தர் உங்களை மீட்டு கொள்ளுகிற பொழுது, என் ஆண்டவர் ஒன்றுமே இல்லாதவர்களாய் தான் உங்களை அழைத்தார். ஆமென். நான் ஒரு முறை கூட சொல்லுகிறேன், ரட்சிக்கப்படாதவர்களோடு கூட, தேவ பிள்ளைகள் அல்லாதவர்களோடு கூட, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களோடு கூட நான் இன்றைக்கு பேச விரும்பவில்லை. தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைத்திருக்கிற ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தோடு கூட மட்டுமே நான் இன்றைக்கு பேச விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இது ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுக்கான செய்தி அல்ல, அப்படின்னா நமக்குரிய செய்தி. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. சோத்ரம். இந்த மனிதன் பேதுரு என்கிற ஒரு மனிதன், இவனை சந்திப்பதற்கும் ரட்சிக்கப்படுவதற்கும் கர்த்தர் ஒன்றுமே இல்லாத என்னை நான் ஏதோ ஒன்றை தேவனுக்கு அர்ப்பணித்த நிமித்தமாய், என் இதயத்தை ஒருவேளை கொடுத்தது நிமித்தமாய், ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தருக்கு கொடுத்ததுனால கர்த்தர் இப்போ ஏன் படகுல ஏறினாரு, என் படகு கவிழ் நிரம்பத்தக்கதாய் அமிழத்தக்கதாய் நான் மீன்களை பிடித்து கொண்டேன். இப்போ நான் கர்த்தர் பேதுருக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். சோதரம் வாசிங்க. சோதரம் 5வது அதிகாரம் சோதரம் 10வது வசனத்தை வாசிங்க. சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இன்று முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். கொஞ்சம் என்ன கவனிங்க. நான் பேதுருடைய சுதந்திரம் வாழ்க்கை வரலாற்றை இது எல்லாத்தையும் நான் விளக்கி கொண்டு போக விரும்பவில்லை. ஆமென். பேதுருக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். இன்று முதல் நீ என்ன செய்வ, மனுஷரை பிடிக்கிறவளா இருப்பா. கொஞ்சம் என்ன கவனிங்க. பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்லிட்டாரு, இன்னையில இருந்து நீ மீன் பிடிக்கிறவன் அல்ல, யாரை பிடிக்கிறவன் அப்படின்னா, பேதுரு என்னைக்கு ரட்சிக்கப்பட்டானோ, என்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வந்தானோ, என்னைக்கு ஆண்டவர் கூப்பிட்டானோ, அன்னையிலிருந்து பேதுருடைய ஊழியத்தில் ஜனங்கள் வந்திருக்கணும். ஆமாவா இல்லையா? ஹலோ, ஆமாவா இல்லையா? வந்திருக்கணுமா வேண்டாமா? வந்தாங்களா? நீங்கள் நல்ல கவனிங்க. இதை சொன்ன உடனே பேதுரு அப்படியே பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். பேதுரு மட்டும் இல்லை, யாக்கோபுக்கும் யோவானுக்கு இன்ஸ்பிரேஷன். இவன் என்ன செய்தான்? வலைய விட்டான், சோதரம் படகை விட்டான், தொழிலை விட்டான், சொந்தத்தை விட்டான், ஊரை விட்டான், இயேசுக்கு பின்னால் போக ஆரம்பிச்சிட்டான். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. கர்த்தர் சொன்னார், இன்று முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனா இருப்பாய். இன்னையிலிருந்து நல்ல கவனிங்க, தேவ வார்த்தை சொல்லிச்சு, ஃப்ரம் டுடே. அந்த வேர்டு நல்ல கவனிங்க, ஃப்ரம் டுடே, இன்று முதல். இவனுக்கு பெரிய ஆசை என்ன தெரியுமா? அப்படின்னா நான் மனுஷனை பிடிக்கணும் மாறுவேன். நான் அப்படியே நான் என் ஊழியங்கள், அவன் ஊழியான்னு யோசித்தானா இல்லையான்னு தெரியாது. இன்னையில இருந்து நான் தேவ சமூகத்தில் சிலவைகளை பெற்றுக்கொள்ளப் போகிறேன். என் வாழ்க்கை மாறப்போகுது, மறுரூபத்தை நோக்கி வருவேன். என்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களோ, என்னைக்கு கர்த்தர் உங்களை அழைத்தாரோ, என்னைக்கு தேவ ரத்தம் உங்க மேலே தெளிக்கப்பட்டுச்சோ, என்னைக்கு கர்த்தர் நீ நீதிமான்னு சொன்னாரோ, அன்னையில இருந்து இந்த மறுரூபத்தை நோக்கின பயணம் ஆரம்பிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த மறுரூப பயணத்தினுடைய ஒரு முதல் ஸ்டெப்பை பேதுரு கடக்கிறான். சோதரன், he never compromised with the world. அவன் ஒருபொழுதும் உலகத்தோடு கூட சமரசம் செய்து கொள்ளவே இல்லைங்க. ஆமென். இயேசு கிறிஸ்துவை பிடிக்கிற பொழுது பட்டயத்தை எடுத்து காதரை வெட்டினவன் இயேசுவுக்காய் சோத்திரம் வைராக்கியம் பாராட்டினான். யாரை வெட்டினான் தெரியுமா? யாரை வெட்டினா? பிரதான ஆசாரியோட வேலைக்காரன. கை வச்ச இடம் பெரிய இடம். ஆமே. நீங்க நல்ல கவனிங்க. துணிஞ்சு வெட்டினான். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, காதோட வெட்டிட்டான். இயேசுவை பார்த்து சொன்னான். இயேசு மரிக்கணும்னு சொன்ன பொழுது இயேசுவை பார்த்து சொன்னான், ஆண்டவரே இதெல்லாம் உனக்கு நடக்கக்கூடாது, ஆண்டவரே இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது. காரணம், நீர் சோத்திரம் தேவனுடைய குமாரன், நீ ஜீவனுள்ள தேவனுடைய சோத்திர குமாரனாகிய கிறிஸ்து, உமக்கு இதெல்லாம் நடக்க இயேசுவை கடிந்து கொள்ள ஆரம்பித்தான். நீங்கள் நல்ல கவனிங்க.
நீங்கள் நல்ல கவனிங்க. அவன் இந்த சோதரம் உலகத்தோடு கூட காம்ப்ரமைஸ் பண்ணலை. சோதரம் விசுவாச அறிக்கைகளை செய்து கொண்டான். இதெல்லாம் உனக்கு நடக்கக்கூடாது ஆண்டவரே, இதெல்லாம் நடைபெறக்கூடாதுன்னு அவரை கடிந்து கொள்ள ஆரம்பித்தான். தேவனோடு கூட வாழுகிற வாழ்க்கையை வாழ்ந்தவன் இந்த பேதுரு. ஆமென். எனக்கு அதில் சில நேரத்தில் உண்மையிலே மற்ற சீசர்கள் இடத்துல இருந்து நான் பார்த்தோம்னா கொஞ்சம் பேதுரு, யோவான், யாக்கோபு மேலே எனக்கு கொஞ்சம் பொறாமை வரும். ஏன் சொல்லுங்க, ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கே போனாலும் எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போவார். சில மகிமையான இடம், ரகசியமான இடத்துக்கு மட்டும் இவனை 3 பேர் தான் என்ன செய்வார். ஆமென். அல்லேலூயா. நான் மற்ற சீசர்கள் இடத்துல இருந்து பார்த்தா மற்ற சீசர் பொறாம வந்திருக்குமா வராதா? நம்மளாக இருந்தால் சொல்லியிருப்போமா சொல்ல மாட்டோமா? சோதரம் பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சோதரம் நம்மளோட கையில் இருக்கிறது தான். சோதரம் ஒரு வீட்டில் சோதரம் ஊழியக்கார 5 நிமிஷத்துக்கு 10 நிமிஷம் இருந்துட்டான்னா குறியாக்கு அங்கே தான் நல்லா பிடிக்கும். ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமாக சொல்லிடுங்களேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. சோதரன் இவர்கள் 3 பேரையும் ஆண்டவர் அழைத்து கொண்டே போனார். காரணம் என்ன தெரியுமா? முதல் தேவ மகிமையை பார்த்து பிரமிப்படைந்தவர்கள் இவர்கள். முதல்ல தேவனுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்தவன்வன். சோதரம் வேதம் எல்லா சீசர்களையும் விட்டு விட்டு வந்தார்கள்னு சொல்ல. சோதரம் பேதுரு, யோவான், யாக்கோபு தன் தொழிலை விட்டுட்டு வந்தான். இன்னொருவன் ஆயக்காரனுக்கு தலைவன், ஆண்டவர் வான்னு சொன்னவன் அதை அப்படியே சாவியை கையில் கொடுத்துட்டு அவன் பின்னால் ஓடி வந்துட்டான். ஆமென். அல்லேலூயா. இவங்களை தவிர பெரிதாக இயேசுக்கு பின் சென்றவர்கள் யாரும் விட்டு விட்டு வரவில்லை. அல்லேலூயா. அதனால கர்த்தர் இவங்களை எல்லாரையும் அப்படியே கூட்டிட்டு போனார். இவன் 3 பேரையும் கூட இயேசுவோடு கூட நடக்க ஆரம்பித்தான். நீங்கள் நல்ல கவனிங்க. இயேசுவோடு கூட நடக்க ஆரம்பித்தான். 3வது நான் சொன்னேன், சோதரம் வாக்கு தத்துவத்தை சுதந்தரித்து கொள்ள முடியுமா? பேதுரு செய்தான்னா இவன் சோதரம் செய்ய ஆரம்பித்தான். அல்லேலூயா. வாக்கு தத்துவத்தை சுதந்தரித்து கொள்ள இவன் ஒவ்வொரு முறையும் இயேசுவோடு கூட சோதரன் நடக்க ஆரம்பித்தான். ஒவ்வொரு முறையும் இயேசுவோடு கூட சோதரன் தன்னுடைய காரியத்தை சொல்ல ஆரம்பித்தான். ஒவ்வொரு முறையும் இயேசுவோடு கூட சோதரம் தன்னை சோதரன் இணைத்து கொள்ள ஆரம்பித்தான். வாக்கு தத்தங்களை எல்லாவற்றையும் பிடித்து கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை உள்ளவனாயிருந்தான். ஆமென். அல்லேலூயா. ஆனால் இவனால் கர்த்தர் சொன்ன வார்த்தையை மட்டும் இவனால் என்ன செய்ய முடியலை. தேவன் சொன்ன வார்த்தை இவனுக்குள்ளாய் சோதரன் வார்த்தை உள்ள இருக்குதுங்க, ஆனால் கிரியைப்படலை. எனக்குள்ள வாக்குத்தத்தம் இருக்குது, வாக்குத்தத்தத்தின் நன்மைகள் எனக்குள்ள இருக்குது, வாக்குத்தத்தம் எனக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நான் வாக்குத்தத்தத்திற்காய் காத்து இருக்கிறேன். நான் வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று இருக்கிறேன். நான் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் இருக்கிறேன். வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன். ஆனால் ஏன் எனக்குள்ள வாக்குத்தத்தம் நடக்கலை அப்படின்னா ஏதோ ஒரு காரியம் இன்னும் நிறைவேற வேண்டியிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் நல்ல கவனிங்க. இயேசுவோடு கூட இருந்த வரையிலும் பேதுருவால் சில காரியங்களை செய்ய முடியாமல் போனதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க? இவனுக்குள்ளாய் வர வேண்டிய சோதரம் ஒரு புதிய ஆவி, நவமான இருதயம் இவனுக்குள்ள உருவாகலாமே. எங்கே விட்டுட்டு வந்தானோ அதே முரட்டு பேதுருவாக தான் இயேசுவோடு கூட நடக்க ஆரம்பித்தான். ஆமென். அல்லேலூயா. என் மனம் புதிதாய் மாறணும் அப்படின்னா எனக்குள்ளாய் சோதரம் இருக்கிற ஆவி வெளியே போய் இன்னொரு ஆவி எனக்குள்ள கிரியை செய்யணும். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டுட்டு சோதரம் கர்த்தருக்குள்ளாய் சோதரம் வந்திருக்கிற நாம என்னுடைய ஆவி புதுப்பிக்கப்படலை, என் மனம் புதிதாகலை. இது எல்லாம் செய்கிறோம். வாக்குத்தத்தத்தை அறிக்கை பண்ணுகிறோம், விசுவாசம் அறிக்கை பண்ணுகிறோம். தேவன் என்னோடு கூட இருக்க வேண்டும் சொல்ல கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. சோதரம் வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோம். ஆனால் அது மட்டும் ஏன் நடக்கலை அப்படின்னா என் மனம் புதிதாய் மாறுகிற ஒரு கிருபை இன்னும் எனக்கு அருளப்படவில்லை. அல்லேலூயா. என் மனம் புதிதாய் மாறணும்னா
ஒன்று தடுக்கிறது என்ன தெரியுமா? நான் தேவனுக்காய் நிற்கிற வைராக்கியம். கர்த்தர் கூட இருக்கும்போது நான் துணிஞ்சு நிற்கிறேன். ஆனால் தேவன் இல்லாலையோ, கர்த்தர் இல்லையோ, கர்த்தர் விட்டு விட்டாரோ, கொஞ்சம் சோதனை, தேவனோடு கூட நற்காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்கும்போது கர்த்தர் என் கூட இருக்கிறார் நம்பிக்கை இருக்கிற பொழுது சகலவற்றையும் செய்கிற நான் பாடு வரும்போது, பிரச்சனை வரும்போது, சோதனை சில நேரங்களில் சோதனை கேள்விக்குறியாய் வாக்குத்தத்தங்கள் நிற்கும் பொழுது, சில நேரங்களில் கேள்விக்குறியாய் வாழ்க்கை நிற்கும் பொழுது ஒரு பயம் வருது. பேதுருக்குள்ளாய் இருந்த ஒரு காரியம், ஒரு பயம். இல்லாமல் போய்விடுமோ, நடக்காமல் போய்விடுமோ, சோதனை எங்கே, சோதனை நாம் சோதனை தோற்று போய் நின்று விடுமோ பயம். இயேசு கூட இருக்கும்போது தைரியசாலி போல காட்டிக்கொண்ட பேதுரு எங்கே அவனுக்கு கோழைத்தனம் வெளிப்பட்டது தெரியுமா? சோதரன் இயேசுவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. சோதரன் அப்படியே விசாரணை நடைபெறுகிறது. இங்கே தான் பேதுரு ஒரு காரியத்தை செய்கிறான். இயேசுவை மறுதலித்து விட்டான். ஆமென். நாம் எல்லாரும் பேதுருடைய மறுதலிப்பை நாம் பெருசாக பேச விரும்பலை. ஏன்னா கர்த்தரே அதை பெருசாக எடுக்கலை. ஆமென். இன்றைக்கி நம்ம நிலைமை என்ன தெரியுமா? எதை கர்த்தர் பெருசாக எடுக்கலையோ அதை நம்ம தூக்கி அப்படியே பெருசாக காட்டிட்டு போயிடுவோம். ஆமே. கர்த்தர் சொன்னார், எப்பா கர்த்தருக்கு இவனுக்குள்ளே இருக்கிற அந்த பயம் கர்த்தருக்கு தெரியும். இவன் சொன்னான், ஆண்டவரை எல்லாரும் ஓடினாலும் மதன்பால் பாட சொன்னால் அழகாக பாடுவோம், அப்படிதானா? எல்லாரும் ஓடினாலும் உமது அன்பால் நான் இருப்பேன் ஆண்டவரே. நான் ஓட மாட்டேன். இந்த பயக்கெல்லாம் ஓடுவான், நான் ஓட மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லு. ஆளாக யார் தான் ஓடினா? மற்ற எல்லாம் ஓடி போயிட்டான். பேதுருவும் யோவான் ஓடினாங்க. நல்ல கவனிங்க, பேதுருவும் யோவான் ஓடினாங்க. யோவான் சோதரம் அவனுடைய வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடி போயிட்டான். அந்த வஸ்திரத்தை விட்டு ஓடி போயிட்டான். பேதுரு அப்படியே பதுங்கி போகிறான். சோதரன் என்ன நடக்கும், இயேசுவுக்கு என்ன நடக்கும்? ஏன்னா அவனுக்குள்ள ஒரு விசுவாசம், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இதுதான் அவனுக்கு விசுவாசம். அப்படின்னா இவர் கிறிஸ்துவாக இருந்தால், இவர் ராஜாவாக இருந்தால் என்ன நடக்குன்னு பார்க்கணும். மேசியாவாக இருந்தால் என்ன நடக்குன்னு பார்க்கணும். போகிறான். கர்த்தர் சொன்னால், நீ சேவல் கூவுகிறதற்கு முன்னே எத்தனை தரம்? 3 தரம் என்னை மறுதலிப்பான். இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க, சோதரம் அது ஏரோதனுடைய அரண்மனையில் நின்ற அந்த வெண்கல சேவல் கூவிட்டுலாம் சொன்னாங்க. எனக்கு தனிப்பட்ட கருத்தில் எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சாதா திங்ஸு, கர்த்தருக்கு சோதரம் ஆக்சுவல் ஹேப்பனிங் கர்த்தர் அற்புதம் செய்வதற்கு உதவியாக இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் நல்ல கவனிங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, பேதுரு மனசுக்குள்ளே கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா அவனை முதல் நாள் இது மீன் இல்லைப்பா, நீ மீனை பிடிக்கிறவங்களே மனுஷனை பிடிக்கிறவன்ட்டாரு. அப்போ இவன் என்ன தெரியுமா, நான் வலையை போட்டு வலை கிழிந்து போகத்தக்க மீனை பிடிக்கிற மாதிரி நான் மனுஷனை பிடிக்கிறதுக்கு நான் இந்த மனுஷன் கூட போக போகிறேன். ஆமே. அல்லேலூயா. நீங்கள் இயேசுவை பிடித்துக் கொள்வதற்கு உன்னுடைய வாக்குத்தத்தம், இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு நான் இயேசு கூட போகிறேன். இந்த வாக்குத்தத்தத்தை செய்வதற்கு நான் இயேசு கூட போகிறேன். இந்த வாக்குத்தத்தத்தை சொந்த வாழ்க்கையில் நடத்தி தருவதற்கு நான் இயேசு கூட போகிறேன். இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் எனக்கு சொந்தம் நடத்தி முடிப்பதற்கு நான் தேவனோடு கூட நடந்து போகிறேன்னு சொல்லலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அப்படின்னா இது எல்லாவற்றையும் நடத்தி தருவதற்கு தேவனும் கூட இருக்கிறா. ஆனால் எனக்குள்ளாய் இருக்கிற ஒரு பயம், அல்லேலூயா, எங்கோ இருக்கிற பயம். ஏன்? தேவன் 2 விதமான ஆவிகள் இருக்குது. நான் கர்த்தருக்குள்ளே இருக்கும் பொழுதும் கூட சில நேரங்களில் பயத்தின் ஆவிகள் என்னை சூழ்ந்து கொள்கிறேன். இவன் இங்கே பயந்தது மாத்திரமல்ல, அடுத்தது இவன் சோதரன் இயேசு கிறிஸ்து வந்துட்டு போகிறா. இவன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த கல்லறையை பார்க்குறான். பார்த்த பிறகும் நான் மீன் பிடிக்க போகிறேன், அவன் போனது காணாதுன்னு சொல்லி கூட 7 பேரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறான். ஆமே. நீங்கள் நல்ல கவனிங்க, நம்ம ரிஃப்ளெக்ஷன் அப்படியே பேதுருக்கிட்ட இருக்கும். நாம் சில நேரங்களில் நாம் சோர்ந்து போகிறது காணாதுன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கவங்களையும் சேர்த்து என்ன செய்திருவோம், சோர்ந்து போவோம். எங்கே போட்டு கர்த்தர் செய்வார், இவ்வளவு நாள் நடக்கலை, இனியா சரி, அது கர்த்தருக்கு சித்தம் இல்லை போல இருக்குது, விடுங்க பிரதர்,
அதுக்கெல்லாம் ஜெபம் பண்ண வேண்டாம். இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன், கர்த்தர் கேட்கல. ஆமென், அல்லேலூயா. நம்ம கீழே போகிறதுக்கானது பக்கத்தில் இருக்கவனையும் காலை பிடிச்சி என்ன செய்துருவோம், கீழே எடுத்தோம். நல்ல கவனிங்க, இவன் கெட்டது காணாது, கூட 7 பேரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டான். அங்கேயும் கர்த்தர் கூட நின்னார், கரையில் நின்னார். சோத்திரம், பொரித்த மீன்கள், சோத்திரம், மீன்கள் கறி நெருப்பு போடுறதுக்கு பிறகு மீன் கூட வச்சு எப்போ வந்து சாப்பிடு அப்படி சோத்திரம், அவர்கள் பிடித்த மீன்களையும் கூட சேர்த்து வச்சு கொண்டு வந்தார். நீங்கள் நல்ல கவனிங்க, இதுவரை பேதுருவுக்கு எதுவுமே நடக்கலை. தேவன் சொன்னார், உன்னை மனுஷரை பிடிக்கிற ஆக்குன்னு சொன்னார். இவர் கூப்பிடும்போது மட்டும் இல்லை, போகும்போதும் சொல்லிட்டு போயிட்டாரு. சோதரன், இந்த இவன் பேதுரு கற்பாறையாக இருக்கிறா, இந்த கற்பாறையின் மேலே என் சபையை கட்டுவேன். ஆமென், அல்லேலூயா. ஆடுகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் மேய்ப்பாயாகன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த வார்த்தை இவனுக்குள்ளே இருந்தது, நான் என்றைக்கு இதை செய்ய போகிறேன். அல்லேலூயா, என்றைக்கு செய்ய போகிறேன். ஆனால் பயம், யூதர்களுக்கு பயம். இயேசு கிறிஸ்து கூட இல்லை. இயேசு கிறிஸ்து கூட இருக்கும்போது, இயேசு கிறிஸ்து நிழல்லே நடந்துட்டோம். இயேசு கிறிஸ்து கூட இருக்கும்போது இயேசுவை சோதரம், இயேசு தைரியமாக நின்னாரு, அவர் கூட நடந்தோம். அவரையே கொலை செய்துட்டான்வன், என்ன செய்ய போகிறான்னு தெரியாது. வேதம் சொல்லுகிறது, இவங்க எல்லாரும் கூடி இருந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, பஸ்காவுக்கு அடுத்த பெந்தே கோஸ்தே எனும் நாள் வந்தபோது, அல்லேலூயா, அல்லேலூயா, பெந்தே கோஸ்தே எனும் நாள் வந்த பொழுது இவர்கள் யசோதரன் ஜபாலயத்துக்குள்ளே போய் ஆராதிக்க பயம். ஜபாலயத்திற்குள்ளே போய் தேவனை ஆராதிக்க பயம். எங்கே யூதர்கள் கண்டுபிடித்து விடுவார்களோ, எங்கே ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாய் நிறுத்தி விடுவார்களோ, எங்கே கொலை செய்து விடுவார்களோ, எங்கே வேறொரு மார்க்கத்தை, வேறொரு தேவனை இவர்கள் போதிக்கிறார்கள் சொல்லி நியாயப்பிரமாணத்துக்கு எதிரானவர்கள் சொல்லி விடுவார்களோ, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கலன்னு சொல்லிடுவாங்களோன்னு பயம். மேல் வீட்டு அறையில் கூடி இருக்கிறாங்க, ஜபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடாம வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, பலத்த காற்றடிக்கிற மூலமாய் ஒரு பெரிய முழக்கம் உண்டாயிற்றுன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்படி எல்லாரும் கரங்களை தட்டி, ஒரு தேவ மகிமை எனக்கு இறங்குறத உறுதி செய்து கொள்ளுவீங்களா? நான் மறுரூபம் ஆகிறத பற்றி பேசுகிறேன், உங்கள் மனம் புதிதாகிறத பற்றி பேசுகிறேன். இந்த கைத்தட்டெல்லாம் போதாதுங்க, நல்ல பலமா என் ஆண்டவருக்கு கைத்தட்ட ஆரம்பிங்க. தேவன் சில காரியங்களை இன்றைக்கு செய்து முடிக்க போகிறார். அல்லேலூயா, ஆமென். பலத்த முழக்கம் வந்துடுச்சுங்க, பலத்த முழக்கம் வந்துடுச்சு. எல்லாரும் ஜபித்து கொண்டு இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அத்தனை பேர் மேலேயும் அக்கினிமயமான நாவுகள் போன்ற ஒரு நாவுகள் உருவாக்கப்பட்டது. அத்தனை பேரும் ஆவியில் நிறைஞ்சாங்க, பரிசுத்த ஆவியினால் சூழ்ந்து கொள்ளப்பட்டாங்க, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க. இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதுனால இப்போ சோதனை கர்த்தர் தங்களுக்கு தந்தருள்ள வரங்களின்படி வேறு வேறு பாஷைகளை பேச ஆரம்பித்தாங்க. சோதனை என்ன நடந்துச்சு தெரியுமா? எந்த யூதருக்கு பயந்து இருந்தாங்களோ, எந்த யூதர்கள் கொன்னு போடுவாங்க நினைச்சாங்களோ, எந்த யூதர்கள் சோதனை இவர்களை சோதனை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தேடிக் கொண்டிருக்கிறார்களோ, இவங்க அங்க போகல, இவங்க இடத்தை சுற்றி அத்தனை யூதரும் கூடிட்டான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேங்க, அல்லேலூயா. நான் இவ்விதமாய் சொல்ல விரும்புகிறேன், இந்த யூதர்கள் எல்லாரும் இவ்விதமாய் சொன்னார்கள், இவர்கள் நம்முடைய பாஷையிலே தேவனுடைய மகத்துவங்களை பேச ஆரம்பிக்கிறோமே. அல்லேலூயா. அறியாத பாஷையை பேசுனவங்க அறியாத பாஷையில் தேவனுடைய மகத்துவத்தை பேச ஆரம்பிச்சாங்க. இந்த ஆவியானவர் உள்ள வந்ததுனால கர்த்தர் போய் இதுவரை பயந்து கொண்டிருந்த, இதுவரை சோதரம் பயத்தோடு கூட மாத்திரம் இருந்த, இதுவரை பயத்தோடு கூட நடந்து கொண்டிருந்த, இதுவரை பயந்து ஒளிந்து கொண்டிருந்த இவர்களுக்குள்ளாய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற வேறொரு தேற்றரவாளன் வர்றவர். நீங்க நல்ல கவனிங்க, வேறொரு தேற்றரவாளன் உனக்குள்ள கிரியை செய்கிற வரையிலும், வேறொரு தேற்றவாளன் உனக்குள்ள வர்ற வரையிலும், இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வர்ற வரையிலும் உன் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அப்படியே ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கும். ஆமென், அல்லேலூயா. பேதுரு 3ஆம் மணி வேளையில்
அவ்வளவு நேரம் கதவை அடைத்து கொண்டு உள்ளே இருந்த பேதுரு திறந்து வெளியே வந்து ஜனங்களுக்கு முன்னாய் நின்று பேசினான், இஸ்ரவேலரே கேளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் இவ்விதமாய் சொன்னான், நீ ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள். ஆமென். எந்த பேதுரு இயேசு விசாரணை நடக்கும்போது ஐயோ அவர் எனக்கு தெரியாதுன்னு சொன்னானோ, அதே பேதுரு இப்போ முன்ன வந்து சொல்லுகிறான், ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள். அல்லேலூயா. தேவன் அவரை ஆண்டவரும் இரட்சகருமாய் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. நாம் வருவதற்கு சோதரம் காத்திருந்த இவர்தான் மேசியான்னு சொல்லி இவன் சொல்லுகிற பொழுது வேதம் சொல்லுகிறது சோதரம், அன்றைய அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவர்கள் ஏறக்குறைய 3000 பேராயிருந்தார்கள். அல்லேலூயா. முதல் தேவ திருச்சபையினுடைய பிரசங்கம் ஆரம்பித்த பொழுது 3000 பேர். முதல்ல விசுவாசிகள் எத்தனை பேர்? முதல் விசுவாசிகள் எத்தனை பேர்? 3000 பேர். பேதுருவின் மேல சபையை கட்டுகிறார். தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் பேதுருல நிரம்ப ஆரம்பித்தது. கர்த்தர் சொன்னா உன் மேல சபையை கட்டுவேன், கர்த்தர் சொன்னா இந்த பாறையின் மேல, இந்த கற்பாறையின் மேல சபையை கட்டுவேன்னு சொன்னா அந்த கற்பாறையுடைய ஆரம்ப வாக்குத்தத்தம் செயல்பட ஆரம்பித்தது. எப்படி திரளான மீன்களை பிடித்தாயோ, எப்படி திரளான மீன்கள் உன் வலையில வந்துச்சோ, 150 பெரிய மீன்கள் நிறைந்த வலையை இழுக்க முடியாம இழுத்துட்டு வந்தானோ, இப்பொழுது அதை கர்த்தர் ஒரு 200 மடங்குக்கு மேல் ஆக்கி அப்படியே பேதுருடைய கையில கொடுக்கிறார். 3000 ஜனங்களை ஒரே பிரசங்கத்தில் பேதுரு பிடித்து வந்தான். ஆமென். இப்பதான் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி வைக்கிறான். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்கள் அல்லேலூயா. அதனால தான் நம்ம ஆரம்பத்தில் பண்ணோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நம்பினதனால, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நம்பினதனால ஆபிரகாம் தகப்பனாய் மாறினா, பேதுரு ஜனங்களை பிடிக்கிறவனாய் மாறினா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவன் சிறுமே, இன்னைக்கு கர்த்தர் சொல்லி அனுப்பியிருக்கிறாரு, உன் பிள்ளைகள் அத்தனை பேரையும் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி. இது பிள்ளைகளுக்கான ஆசீர்வாத ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆண்டவர் சொன்னாரு, இன்னைக்கு வேறு ஆவி உள்ளகிறதுனால, வேறு ஆவி உங்க உள்ளத்தில் வர்றதுனால, வேறு ஆவி உங்களுடைய சோதனை இருதயத்தில் பிரவேசிக்கிறதுனால இன்னைக்கு கர்த்தர் என்ன செய்ய போகிறான்னு தெரியுமா? உங்கள் மனதை புதிதாக்கி ஒரு புதிய ரூபத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் வீடுகளுக்கும் என் ஆண்டவர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க நல்ல கவனிங்க. ஜனங்கள் பெருக ஆரம்பித்தார்கள், குடும்பங்கள் பெருக ஆரம்பித்தது, தேவ மகிமை பெருக ஆரம்பித்தது, ஆவியாண்டிய தயவுள்ள கரம் பெருக ஆரம்பித்தது, சோதரம் திருச்சபை வெள்ளம் கொள்ள ஆரம்பித்தது. இன்னைக்கு சோதரம் கோடி கணக்கில், சோதரம் லட்ச கணக்கில் ஜனங்கள் குடும்பம் குடும்பமாய் தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? இந்த ஒரு புதிய நவமான இருதயமோ புதிய ஆவியும். அல்லேலூயா. இன்றைக்கி அதை தான் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. நான் கடைசியில் ஆராதனை முடிந்து சோதரம் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இணைந்து நீங்கள் முன்னாய் வருவீர்கள் சொன்னால் குடும்பம் குடும்பமாய் ஜெபிக்க போகிறேன். இப்போ கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க. நீங்கள் சோதரம் விரும்புவீர்கள் என்று சொன்னால் உங்கள் பிள்ளைகளை ஒன்றிலே உங்கள் அருகாமையில் கூட்டிக் கொள்ளுங்க. இல்லை நீங்கள் உங்கள் பிள்ளைகளிடத்தில் சோதரம் நடந்து சொல்ல எல்லாரும் எளிமையாக இருக்க போகிறோம். உங்கள் பிள்ளைகள் பக்கத்தில் நீங்கள் உட்கார்ந்து உங்கள் பிள்ளைகளும் மேலே உங்களுடைய கரங்களை வைத்துக் கொள்ள போகிறீங்க. சோதரம் குடும்பம் குடும்பமாய் அப்படியே இணைந்து கொள்ளுங்க. இது தேவனுடைய மகிமைக்கான தேனம், தேவ மகிமைக்கான அப்படியே இணைந்து கொள்ளுங்க. உங்கள் பிள்ளைகளோடு கூட இணைந்து கொள்ளுங்க, உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இணைந்து கொள்ள போங்க. அப்படியே சோத்திரம் மூவ் ஆகுறவங்க மூவ் ஆகுங்க, நிற்கக்கூடியவங்க நின்று கொள்ளுங்க. கர்த்தர் சோத்திரம் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பங்கள், தேவாவியாண்டிய மகிமை பிள்ளைகள் அப்படியே உங்களுடைய பெற்றோர்களோடு கூட இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் சோத்திரம் சில மகிமைகளை செய்ய போகிறார். தேவ வல்லமை நிற்க போகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவ மகிமை அப்படியே நெருக்க போகிறது. பிள்ளைகள் உங்கள் பெற்றோரோடு உங்கள் பெற்றோர் இருந்தாங்கன்னா, ஆலயத்திற்குள் உங்கள் பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா, நீங்கள் குடும்பமாக இணைந்து கொள்ளுங்க, குடும்பமாக இணைந்து கொள்ளுங்க. என் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறாருங்க. தேவ மகிமை ஆசீர்வதிக்க விரும்புகிறது. அப்படியே தேவனை மகிமைப்படுத்த போகிறோமோ. புது எண்ணெயா புது பலத்தா
ஆவியா நிரப்பினிதம் நடத்துகிறீர், நூதன சாலோமில் சேர்த்திடுவீர். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா என் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா என் அன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உங்கள் பிள்ளைகளோடு கூட தேவனை ஆராதிக்க ஆரம்பிங்க. ஏசையா வந்த நன்பு உள்ளம் பங்குதே, ஏசையா வந்த நன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. மகிமை பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் நீங்களித்தீர். சொல்லுவோமா? தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் நீங்களித்தீர். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா வந்த நன்பு உள்ளம் பங்குதே, ஏசையா வந்த நன்பு பொங்குதே. மகிமை நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். எங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்து என்னை தாங்குகின்றீர். திசை பெற்றெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா இந்த நன்பு உள்ளம் பங்குதே, ஏசையா வந்த நன்பு உள்ளம் பங்குதே. என் இதய தெய்வமே நீர், எனது இறைவா ஆருயிரே என் மீது. அப்படியே கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி தேவனை ஆராதிக்க ஆரம்பிங்க. இறைவா ஆருயிரே நேசிக்கிறே, இயேசுவேவோ நேசமுகம் என்று கண்டிடுவே. நேசிக்கிறே இயேசுவேவோ நேசமுகம் என்று கண்டிடு. கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி அப்படியே தேவனை ஆண்டவரே உங்க பாத படியில வந்து நிற்கிறோம் சொல்லுங்க. எல்லாரும் சொல்ல ஆரம்பிங்க. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி தேவ மகிமை சொல்றோம். இசையா வந்த நன்பு உள்ளம் பங்குதே, ஏசையா வந்த நன்பு உள்ளம் பங்குதே. பரிசுத்தமே பரமசமே பரனே சருளே வரம் பொருளே. பரிசுத்தமே பரமசமே பரனே சருளே வரம் பொருளே. தேடினதா கண்டடைந்தே, பாடிட பாடல்கள் ஈந்தளித்தி. சொல்லுங்க. தேடினதா கண்டடைந்தே, பாடிட பாடல்கள் ஈந்தளித்தே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் தோதியே, உம்மை அன்றி யாரை. அப்படியே
அப்படியே உங்கள் பிள்ளைகள் மேலே உங்கள் கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. இப்பொழுது ஒரு தேவ மகிமை உங்கள் பிள்ளைகள் மேலே இறங்க போகுது. இந்த பாடலை பாடி கொண்டிருக்கிற பொழுது, இந்த பாடல சகோதரர் பாடி கொண்டிருக்கிற பொழுது ஒரு தேவ மகிமை உங்கள் பிள்ளைகள் மேலே இறங்க போகுது. அப்படியே பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய தலைகள் மேலே உங்களுடைய கைகளை வைத்துக் கொள்ளுங்க. தேவன் இன்னைக்கு நிரப்ப போகிறாருங்க. ஒரு புதிய ஆவி இன்னைக்கு உள்ள வர போகுது. ஒரு புதிய ஆவி இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்குள்ள இறங்க போகிறது. ஒரு புதிய ஆவியின் கிருபை அப்படியே தேவன் கொண்டு வர போகிறார். மனம் புதிதாக உண்டாகிற மறுரூபம், மனம் புதிதாக உண்டாகிற மறுரூபம் இயேசுவின் நாமத்தினால இறங்குவதாக. தேவ மகிமை இந்த பிள்ளைகள் மேல இறங்குவதாக. சோதரம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், ஒருவேளை உங்க பிள்ளைகள் பக்கத்தில் இருப்பீங்கன்னா உங்க பிள்ளைகள் மேல கைகளை வைத்துக் கொள்ளுங்க. உங்க பிள்ளைகள் மேல கைகளை வைத்துக் கொள்ளுங்க. ஓ கிருபை 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 கிருபை. ஆண்டவரே இந்த மகிமை என் பிள்ளை மேல இறங்கட்டும் சொல்லுங்க. இந்த மகிமை என் பிள்ளை மேல இறங்கட்டும். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் அருகாமையில இல்லாம இருக்காங்களா, கரங்களை உயர்த்தி உங்களுடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் அருகாமையில இல்லையா, கரங்களை உயர்த்தி உங்க பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க ஆரம்பிங்க. இப்பொழுது தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என் தேவ மகிமை அப்படியே சோதரா கிராமத்திற்குள்ள இறங்கி வர போகுதுங்க. தேவ வல்லமை அப்படியே சோதரா இன்னைக்கு நிறைய பேர் மேல இறங்கி வருது. என் ஆண்டவர் செய்வேன்னு சொன்ன கர்த்தர் ஒரு பொழுதும் பொய்யுரையாத தேவன், செய்வேன்னு சொன்ன தேவன் ஒரு பொழுதும் பொய்யுரையாத தேவன், செய்வேன்னு சொன்னவன் ஒரு பொழுதும் சோதரா பொய்யுரையாத தேவன். இன்னைக்கு வந்திருக்கிற உங்க மேல, இன்றைக்கு வந்திருக்கிற உங்க மேல, உங்க ஆசீர்வாதங்கள் மேல தேவ மகிமை இறங்க போகிறது. உங்க ஆசீர்வாதங்கள் மேல தேவ வல்லமை இறங்க போகுதுங்க. அந்த கிருபை அப்படியே இறங்கும்படியா, அந்த கிருபை அப்படியே இறங்கும்படியா. ஓ ஆசீர்வதிக்க கிருபை பெற்ற ஒரு தேவதூதன் ஜனங்கள் நடுவில் நடந்து வருகிறத பார்க்கிறேன். ஆசீர்வதிக்க கிருபை பெற்ற ஒரு தேவதூதன் ஜனங்கள் நடுவில் இறங்கி வருகிறத பார்க்கிறேன். ஒரு அற்புதமான ஒரு கிருபை அப்படியே வானத்திலிருந்து பொழிய போகிறதுங்க. அற்புதமான ஒரு கிருபை வானத்திலிருந்து அப்படியே பொழிய போகிற. பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. தேவ மகிமை இன்னைக்கு நிரப்ப போகிறது. தேவ வல்லமை இன்னைக்கு நிரப்ப போகிறது. ஆமென். தீவிரம் என்னை தாங்குகிறே, இசை கட்டுங்க அலை சொல்லுங்க. பிளஸ் இசை கட்டு அலைந்திர கூடாது ஆண்டவரே. தாங்குகிறே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. யாரை பாடுவேன் இசையா, உந்த நண்பு உள்ளம் பங்குதே. இசையா உந்த நண்பு உள்ளம் புது எண்ணெயால் பிரைசலான புது எண்ணெயால் அப்படியே உங்க பிள்ளை தலையை கை வைத்து சொல்லுங்க. இந்த புதிய அபிஷேகம் ஆண்டவரே, இந்த புதிய அபிஷேகம் ஆண்டவரே, இந்த புதிய அபிஷேகம் என் பிள்ளைகள் மேல இறங்கட்டப்பா. இந்த புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிற அபிஷேகம், இந்த புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிற அபிஷேகம் தேவ மகிமை என் பிள்ளைக்கு மேல இறங்கட்டும். இந்த புதிய ஆவியாண்டிய பிள்ளைகளுக்குள்ள வைக்கப்படட்டும். இந்த புதிய ஆவிய பிள்ளைகளுக்குள்ள வைக்கப்படட்டும். அன்னைக்கு பேதுருவை தைரியம் உள்ளவனாய் மாற்றின ஆவி, அன்னைக்கு பேதுருவை தைரியம் உள்ளவனாய் மாற்றின அந்த ஆவி, அன்னைக்கு பேதுருவை தைரியம் உள்ளவனாய் மாற்றின அந்த தேவ கிருபையின் ஆவி இன்னைக்கு என் பிள்ளைகள் மேல இறங்கட்டும் ஆண்டவர் என்று சொல்லுங்க. இன்னைக்கு என் பிள்ளைகள் மேல இறங்குவதாக, இன்னைக்கு என் பிள்ளைகள் மேல இறங்குவதாக. தேவ கிருபை அப்படியே இறங்கட்டும். என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே இசையா. உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. அப்படியே தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா. பிள்ளைகள் மேலேருந்து உங்களுடைய கரங்களை எடுக்க வேண்டாம், அப்படியே வைத்து கொள்ளுங்க. தேவ மகிமை தேவ வல்லமை இன்றைக்கு நிறைய பேர் மேலே இறங்க போகுதுங்க. தேவ வல்லமை இன்றைக்கு நிறைய பேர் மேலே இறங்க போகிறது. என் ஆவியாண்டிய வல்லமை இன்றைக்கு நிறைய பேர் மேலே சூழ்ந்து கொள்ள போகிறது. என் ஆவியாண்டிய வல்லமை இன்றைக்கு நிறைய பேர் மேலே இறங்க போகுது. கர்த்தர் தம்முடைய கிருபை அப்படியே சோதரான், அப்படியே சோத நிரப்ப போகிறான். எல்லாரும் அப்படியே கரங்களை தட்டி பெற்றுக்கொள்வீங்களா? ஒரு புதிய ஆவியை கர்த்தர் கட்டளையிட விரும்புகிறார். எல்லாரும் பிள்ளைகள் பெற்றோர்கள் எல்லாரும் கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ள ஆரம்பிங்க. அன்றைக்கு அந்த சோதனை ஒரு நவமான இருதயத்தை கொடுத்த தேவா, ஒரு புதிய
புதிய ஆவியை கொடுத்த தெய்வம். ஓ இன்னைக்கு திருச்சபைக்குள்ள கிரியை செய்ய விரும்புகிறார். இன்னைக்கு திருச்சபைக்குள்ள கிரியை செய்ய விரும்புகிறார். நிற்கக்கூடாதபடி நிரப்புகிற ஒரு கிருபை இன்னைக்கு திருச்சபைக்குள்ள வந்திருக்காங்க. நிற்கக்கூடாமல் நிரப்புகிற ஒரு கிருபை இன்னைக்கு நீ ஸ்தோத்திரம் ஜபிக்கிறதை கேட்டு உனக்கு அற்புதம் செய்கிற ஒரு கிருபை. இன்னைக்கு நீ ஜபிக்கிறதை கேட்டு உன் பிள்ளைக்கு அற்புதம் செய்கிற கிருபை. என் பிள்ளைக்கு ஸ்தோத்திரம் செய்தி ஆகணும்னு சொல்லி தேவ மகிமைக்கு பேதுருவை ஆண்டவர் தைரியம் உள்ளவனாய் மாற்றினானா? பேதுருக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினானா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்ற விரும்புகிறார். இந்த கிருபைக்காய் கர்த்தர் ஒப்பு கொடுப்போமா? அந்த கிருபைக்காய் தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். அந்த கிருபைக்காய் ஒப்பு கொடுப்போம். ஓ கிருபை, இன்னும் இன்னும் யாருக்காயிலும் நீங்கள் செபிக்க கடமைப்பட்டிருப்பீங்கண்ணா. ஆவியானவர் ஒரு வார்த்தையை அப்படி தெளிவாய் பேசுகிறார். ஒருவேளை அவங்க இந்த ஆலயத்தில் இல்லை, ஆனால் அவங்களுக்கு உங்கள் ஜெபம் தேவைன்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி ஜெபிச்சுட்டு அவங்க சொல்லுங்க, நான் உனக்காய் ஜெபித்திருக்கிறேன், கர்த்தர் கிருபை செய்ய போகிறான்னு சொல்லி எல்லாரும் அப்படியே ஜெபிக்க ஆரம்பிப்போம். எல்லாருடைய கரங்களும் சோதரம் நீங்கள் யாருக்காயிலும் ஜெபிக்க விரும்பின அவர்களுக்காய் உயர்த்தப்படட்டும். ஆண்டவரே நான் இன்னாருக்காய் ஜெபிக்கிறேன், அவங்கள பெயரை சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஓ சோதரம் நான் இன்னாருக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே, இன்னாருக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன், இன்னாருக்காய் என்ற ஜெபம் இப்பொழுது வைக்கப்படுகிறது. என் ஆண்டவர் சந்திப்பீராக, என் ஆண்டவர் தொடுவீராக, என் ஆண்டவர் அற்புதம் செய்வீராக. தேவ மகிமை சோதரம் நிரப்புவதாக. தேவ வல்லமை நிறைக்கட்டும் ஆண்டவரே, தேவ வல்லமை நிறைக்கட்டும்னு சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? என் ஆண்டவர் நிறைக்க விரும்புகிறா. என் தேவ மகிமை இன்னைக்கு சுதரம் நிறைய பேருக்கு மேலே, என் தேவ மகிமை இன்றைக்கு நிறைய பேர் மேலே, என் தேவ வல்லமை சுதரம் இன்னைக்கு நிறைய பேர் மேலே, என் தேவ ஆவியானவர் இன்னைக்கு நிறைய பேர் மேலே அப்படியே நிரப்ப விரும்புகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும். சோதரன் இன்றைக்கு விசேஷமாய் சோதரன் நம்முடைய திருச்சபையில் அற்புதத்திற்காய் காத்திருக்கிறவர்களுக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். சோதரன் யாராயிலும் அற்புதத்திற்காய் காத்திருப்பீங்க அப்படின்னா சோதரன் உங்களுடைய கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. யார் கண்களை திறந்து பார்க்க வேண்டாம். சொந்த சிறு பிள்ளையிலேருந்து பெரியவர் யார் கண்களை, ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் வேணும், என் குடும்பத்துக்கு அற்புதம் வேணும். சோதரன் இல்லாவிட்டால் யாருக்கா ஒருவருக்காய் நான் காத்திருக்கிறேன், அவருக்கு அற்புதம் நடக்கணும்னு சொல்கிறவங்க மட்டும் நல்ல கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. என் கருத்தை உங்களுடைய கரங்களை எல்லாம் பார்க்க போகிறார். என் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். என் ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். அவர் அற்புதம் செய்கிற அவர் அற்புதம் செய்கிறவராய் சுற்றி திரிந்த நல்ல தெய்வம் இன்னைக்கு உங்க நடுவில் வந்து நெருக்க போகிறார். உங்களுக்காகவே அவர் சோதனை கிரியை செய்ய போகிறார். தேவ மகிமை நெருக்க போகிறார். நீங்கள் இங்கு ஜெபிக்கிற பொழுதே கிரியைங்க நடக்க ஆரம்பிக்கிறதுங்க. சோதனை தேவ தூதர்கள் சிதறி ஓடுகிறத நான் பார்க்கிறேன். தேவ தூதர்கள் ஒரு அற்புதம் செய்வதற்காய் பதிலை கொண்டுட்டு ஓடுகிறத நான் பார்க்கிறேங்க. தேவ தூதர்கள் அற்புதம் செய்வதற்காய் விரைகிறத நான் பார்க்கிறேன். ஓ ஜெபிக்க ஆரம்பிங்க. இந்த அற்புதம் எனக்கு வேணும், இந்த அற்புதம் இவர்களுக்காய் வேணும், அல்லது இந்த அற்புதம் தேவன் நடத்தணும்னு சொல்லி நான் சாட்சியோடு கூட வந்து நிற்பேன்னு சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் செய்ய விரும்புகிறாருங்க. என் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். தேவ கிருபை கூட இருக்கு. 2 பேருக்காய் கர்த்தர் விசேஷமாய் ஜெபிக்கும்படியாய் கர்த்தரேவா. ஒன்று அன்பு சகோதரி ஷீலா, இவர்களை கர்த்தர் விசேஷமாய் இன்றைய தினம் ஆசீர்வாதத்திற்காய் வைக்க விரும்புகிறார். இன்னொன்று நமக்கு சோதரன் இப்பொழுது சோதரன் நம்முடைய கீபோர்டு வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமை படுத்தி கொண்டிருக்கிற அன்பு சகோதரன் மேத்யூ சோதரன், இவங்க 2 பேருக்காய் கர்த்தர் விசேஷமாய் ஜெபிக்க சொல்லுகிறார். என் ஆண்டவருடைய கரம் விசேஷமாய் இவர்கள் மேலே இறங்க போகிறது. எல்லாரும் அப்படியே ஒன்று கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி கொள்ளுங்களேன். இன்றைக்கு இவர்களுக்காய் மாத்திரம் ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் இவர்கள் 2 பேரையும் கர்த்தர் விசேஷமாய் குறிப்பிட்டு சொன்னார். இவர்களுக்காய் ஜெபின்னு கர்த்தர் சொன்னார். இவர்களுக்காய் ஜெபின்னு சொன்னார். அன்பு பிள்ளை மேத்யூக்காய், அன்பு சகோதரி ஷீலாவுக்காய் தேவன் இன்னைக்கு பேசியிருக்கிறார். சோதரன் ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. பாரத்தோடு கூட ஜெபிக்க ஆரம்பிங்க, பாரத்தோடு கூட ஜெபிக்க ஆரம்பிங்க. என் ஆண்டவர் சோதரன் கிரியை செய்ய விரும்புகிறார். என் ஆண்டவர் கிரியை செய்ய விரும்புகிறார். என் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எது தேவன்னு என் ஆண்டவருக்கு தெரியும். தம்முடைய பிள்ளைகளுக்கு எது தேவன்னு தேவனுக்கு தெரியும். தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியுங்க. அந்த கிருபையை மாத்திரம் அவர் தர விரும்புகிறார். அந்த கிருபையை மாத்திரம் தர விரும்புகிறார். அந்த கிருபைக்காய் ஒப்பு கொடுப்பீங்களா?
அந்த கிருபைக்காக ஒப்பு கொடுப்பீங்களா? சோதனம். நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் தேவனுடைய வார்த்தை எங்களை கிரியை செய்தபடியினால் நன்றி. மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாக்கப்படும்படியா எங்களில் தேவ வார்த்தை இன்றைக்கு கிரியை செய்த ஆண்டவரே, ஒரு புதிய மனம், எங்களுக்குள்ளாய் இருக்கிற பயத்தின் ஆவி, எங்களுக்குள்ளாய் இருக்கிற ஆண்டவரே பயத்தின் ஆவிகள், ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் இருக்கிற தயக்கம், ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் இருக்கிற ஏதோ ஒரு காரியம் தேவ மகிமையை தடுத்து இருக்கணும், இன்றைக்கு தேவ சமூகத்தில் வைக்கப்பட்டு தம்முடைய பிள்ளைகளுக்கு அருளின அந்த புதிய ஆவி ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் கிரியை செய்வதாக, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதாக, குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதாக. தேவன் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் தம்முடைய கிருபையினால என் ஆண்டவர் முடிசூட்டி கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நிறைவான நன்மைகளை கர்த்தர் கொடுத்தரலாம். விசேஷமாய் இந்த நாளிலும் ஆண்டவரே இசை மீட்டின அன்பு சோதரம் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். தேவ கிருபை கூட இருக்கட்டும். பாடல்களை பாடி ஆராதனைகளை நடத்தின அன்பு தேவதாசர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். தேவதாசர்களோடு கூட தேவ கிருபை கூட இருக்கட்டும். இன்னும் கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை மகிமையாய் பயன்படுத்தும். ஆவியானவரை தொடர்ந்து எங்களுடைய கிராமத்திற்காய் எங்களுடைய திருச்சபைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ மகிமை சோதரம் நிறைவாய் நடத்தி இருக்கட்டும். தேவ ஆவியானுடைய கிருபை தகப்பனே தம்முடைய பிள்ளைகளை இன்னும் நிறைவாய் சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, நாளை தினம் நடைபெற இருக்கிற தன்னை ஒருத்தலுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என் கர்த்தர் ஆசீர்வதியும். தேவ ஆவியானுடைய கிருபை ஆண்டவரே நாளை தினம் நடைபெறுகிற தன்னை ஒருத்தல ஒரு பெரிய வெற்றியை தந்து என் தேவனுக்கு நன்றி செலுத்த நாட்களை தாரும். இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா, இந்த உபவாச கூடுகை முடிந்து இன்றைய தினம் ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்க முன் வந்திருக்கிற அன்பு சோதரன் கர்த்தர் அம்மாவுடைய குடும்பத்திற்காய் பிள்ளைகளுக்காய் சோதரம் ஜெபிக்கிறோம். கர்த்தர் சோதரம் அவன் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆண்டவரே பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதியும். தேவ கிருபை கூட இருக்கட்டும். நிறைவாய் நடத்தும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் சகல வாழ்வை மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. சந்தோஷமாய் அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபிக்கிறவங்க மாத்திரம் நீங்கள் முன்னாடி கடந்து வாங்க.